இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் உள்ள குழந்தைகளுக்கு இது என்ன தானியம்னு கூட தெரியாது. இதில் வந்து நிறைய புரத ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது. இது வந்து கேழ்வரகு. இது பாருங்க பாரம்பரியமான அரிசி. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இந்த அரிசியை பார்த்தீங்களா, இதுதான் சத்துள்ள அரிசி. இந்த பாருங்க கருங்குருவை. இந்த மாதிரி அரிசிலாம் வாங்கி சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கலாம். இதே மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட மகத்துவம் நிறைய மகத்துவம் இருக்குதுல. இது இலிப்பை பூ சம்பா. இதான் பூங்கார். எல்லாமே அரிசி வகை. இது கருப்பு கவுனி. இது கருப்பு கவுனி. இது தூயமல்லி. இந்த அரிசி வந்து தூயமல்லி. 140 நாள் விளையக்கூடிய அரிசி. இது தூயமல்லி. இது சிவன் சம்பா அரிசியை பாருங்க. சிவன் சம்பா. இது நம்ம சாப்பிட்றதுலாம் நெல்லும் கிடையாது, நம்ம சாப்பிட்றது அரிசியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. இதுதான் உண்மையான அரிசி சாப்பாடு மக்கள். இது வந்து பொன்னி. இதே சீரக சம்பா. சரிங்களா? இவ்வளவு அரிசி வகையில் இவ்வளோ இருக்குது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது.